ஹலோ ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர் ட்ரேடிங்னா என்ன? ஸோ ஓவர் ட்ரேடிங்கால நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் வந்து நம்மளுக்கு அஹ், என்னன்னா லாஸை தான் கொடுக்கும். ஏன்னா அதுதான் ஓவர் ட்ரேடிங். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட் எல்லாம் ஓவர் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ப்ராஃபிட் வரத விட நம்மளுக்கு லாஸ் தான் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாரி ஓவர் ட்ரேடிங்னா என்ன? ஸோ இது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 2 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. 2 ட்ரேட் எடுத்து அதில உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஒரு ரூ. 2000 ப்ராஃபிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 2000 ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ ரூ. 2000 ப்ராஃபிட்ல இருக்கும்போது, உங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் ஒரு ஒரு அ இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்து, இன்னும் ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரூ. 100 ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. அப்படி ரூ. 100 ரூ. 500 சொல்லி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அப்போ வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் பெருசா போட மாட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போடாம நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி குடுத்துட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிடலாம். அப்படின்னு சொல்லி நெனைப்பீங்க. ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட். ஒரு ரூ. 100 மட்டும் வந்தா போதும், இல்ல ஒரு ரூ. 500 வந்தா போதும், நம்மளுக்கு ரூ. 2500 இல்ல ரூ. 2500 வந்துரும். அப்படின்னு சொல்லி நெனைப்பீங்க. அப்படின்னு சொல்லி நீங்க என்ட்ரி குடுப்பீங்க. மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் போடாம தான் என்ட்ரி குடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், இல்ல ஒரு 30 செகண்ட், இல்ல ஒரு 1 மினிட் இதுக்குள்ள நம்மளோட டார்கெட் பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் இருக்கோ, இல்ல 20 பாயிண்ட் இருக்கோ, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. பட் அந்த நேரத்தில என்ன ஆகும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து அப்படியே கீழ போக ஆரம்பிக்கும். மார்க்கெட் கீழ போக, போக, போக நம்ம என்ன பண்ணுவோம், கீழ போயிட்டு மேல போயிடும். கீழ போயிட்டு மேல போயிடும். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. பட் அதான் அங்க நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் மார்க்கெட் ரைட்? என்ன ஆகும் மார்க்கெட் வந்து இப்போ எப்படி போகும் அப்படின்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ணும்போது இங்க இருந்திருக்கும். திரும்ப என்ன பண்ணும், திரும்ப என்ன என்ன நடக்கும்னா, அப்படி கீழ வந்திருக்கும். கீழ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப இங்க ஒரு என்ட்ரி குடுப்பீங்க. அப்ப என்ன நடக்கும், இப்படி போயிட்டு அப்படியே இப்படி கீழ போகும். உங்களோட டார்கெட் வந்து இங்க இருக்கலாம். இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி மார்க்கெட் இப்படி கீழ போகும். கீழ போன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, நோ ஸ்டாப் லாஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து ஒரு 10 பாயிண்ட் தானே. ஒரு 10 பாயிண்ட் எடுத்தா நம்மளுக்கு போதும். அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். பட் அது வந்து என்ன நடக்கும், இப்படி போயிருக்கும். அந்த ஒரு 5 பாயிண்ட் போயிருக்கும். 5 பாயிண்ட்ல நீங்க 10 பாயிண்ட் டார்கெட்டு 5 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கும். அப்படியே கிரீன்ல ஐ மீன் ப்ராஃபிட்ல காமிச்சிருக்கும். அப்படியே என்ன பண்ணும் டபக்குன்னு கீழ வந்துட்டுருக்கும் சடால்னு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ரூ. 2000 வச்சிருப்போம். இதுல ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு ரூ. 500 ஆ ரூ. 600 அப்படின்ற மாரி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு அந்த ரூ. 2000ல ரூ. 500 போச்சுன்னா ரூ. 1500 தானே. அதுவும் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸும் போடாம இருந்திருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், இது வந்து அப்படியே கீழ போக போக நம்ம லாஸ ஹோல்ட் பண்ணிட்டு, அன்னைக்கு அந்த ரூ. 2000 ப்ராஃபிட்டும் போச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா லாஸும் நம்ம பியர் பண்ணணும். அதாவது நம்ம லாஸ ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணணும், இல்ல செல் பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திரும்ப மேல வரும், திரும்ப மேல வரும்ன்ட்டு அப்படியே அ இன்னைய ட்ரேட நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு பெரிய லாஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாரி தான் ஆக்கவே கூடாது. பெரிய லாஸ் ஆக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த லாஸ் வந்துச்சா, அந்த லாஸ முடிஞ்ச அளவு கட் பண்ணிட்டு வெளிய வந்துர பார்க்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓவர் ட்ரேடிங்னா என்ன, நம்ம கன்டினியூஸா ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் ட்ரேடிங். ஒரு நாளைக்கு அதாவது இப்போ நீங்க என்னோட சஜஷன் என்ன, நான் என்ன தப்பு பண்ணுவேன்னா, நான் பண்ண தப்பு இதுதான். நான்லாம் இந்த மாரி தான் தப்பு பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், ஒரு நாள் ரூ. 2000 ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் இருந்தவுடனே இன்னொரு ஒரு ட்ரேட் குடுத்து ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி குடுப்பேன். நான் என்ட்ரி குடுத்தவுடனே அப்படியே ஃபுல்லா கீழ போயிடும். கீழ போயிட்டவுடனே என்னோட அந்த ரூ. 2000 ப்ராஃபிட்டும் போகும். அதுக்கப்புறமேட்டு நான் திரும்ப லாஸையும் நான் ஹோல்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது நான் பண்ண மிஸ்டேக். நான் பண்ணதில மோஸ்ட்லி எல்லாரும் இந்த மிஸ்டேக் தான் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன ஓவர் ட்ரேடிங்னா என்ன? ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்றது எப்படி? இப்போ ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்றதுன்னா, நீங்க ஒன்ஸ் என்ட்ரி குடுத்துட்டீங்க, ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும், ட்ரேடிங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். வெளிய வந்துட்டு அதில இருக்க ஒரு கொஞ்சம் காச எடுத்து நீங்க செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணி பாருங்க.
ஒரு ரூ. 2000 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500 எடுத்து செலவு பண்ணுங்க. உங்க ஃபேமிலி கூட ஃபேமிலிய வெளிய கூட்டு போங்க. இல்ல ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ரூ. 2000 ப்ராஃபிட்ல நம்ம ஒரு ரூ. 500 எடுத்து செலவு பண்ணோம். அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். இப்ப ஒரு சிலர் இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் என்ன நடக்கும்? நீங்க என்ட்ரி குடுப்பீங்க. குடுத்த உடனே என்ன ஆகும்? லாஸ் ஆகும். லாஸ் வந்த உடனே என்ன பண்ணணும்? திரும்ப என்ன பண்ணுவோம்? அந்த லாஸ ரெக்கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள களத்துல இறங்கவே கூடாது. அப்படி களத்துல இறங்குனீங்க, இன்னும் பெரிய லாஸ் தான் கொண்டு போகும். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 1 ட்ரேடு, 2 ட்ரேடு அவ்வளோதான். அதுக்கு மேல எடுக்கவே கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சில வாட்டி என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு டார்கெட்டு வச்சிருப்பீங்க. இப்ப ரூ. 100க்கு வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ரூ. 110க்கு அ போட்டிருப்பீங்க. என்னது டார்கெட்டு. ரூ. 110க்கு போட்டிருப்பீங்க. ரூ. 110 போட்ட உடனே அது என்ன எங்க எங்க போயிருக்குன்னா, டார்கெட் ஹிட் ஆயிட்டு 180, 190 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேல போகும். அப்போ நம்ப என்ன நினைப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா, இல்ல இன்னும் கொஞ்சம் டார்கெட்ட இன்கிரீஸ் பண்ணியிருந்தா, நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட்டா புடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். பட் கிடைச்ச வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துடணும். நெக்ஸ்ட் டைம் என்ட்ரி குடுக்கவே கூடாது. ப்ராஃபிட் எடுத்துட்டீங்களா, தயவு செஞ்சு அப்படியே வெளிய வந்துடணும். திரும்ப குடுத்தீங்க அப்படின்னா, 90% லாஸ் ஆக தான் சான்சஸ் இருக்கு. ஒரு 10% தான் ப்ராஃபிட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸோ, ப்ராஃபிட்டோ ஒரு நாள் என்ட்ரி குடுத்தீங்களா, அப்படியே என்ன பண்ணணும் வெளிய வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓவர் ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ கன்டினியூஸா ட்ரேட் பண்ணியிருக்கவே கூடாது. இதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணா நமக்கு ப்ராஃபிட்டா இல்ல லாஸா? என்ன சொல்லுங்க? டெஃபனட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்? லாஸ் தான் ஆகும். அதான் வந்து மார்க்கெட்டு. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட்டா இல்ல லாஸா? கண்டிப்பா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அதனால தயவு செஞ்சு ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது. 1 இல்ல 2 அவ்வளோதான். அதுக்கு மேல பண்ணவே கூடாது. அதுக்கு மேல பண்ணீங்கன்னா, லாஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆ அடுத்து வந்து மார்க்கெட்டு நம்மள ஓவர் ட்ரேட் பண்ண தூண்டும். டெஃபனட்டா தூண்டும். ஏன்னா, நம்ப கிட்ட இருக்கிறது என்ன? ஸோ நம்ப வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் பண்ணி வச்சிருப்போம். லைக் ஒரு ரூ. 5000 ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 5000 ப்ராஃபிட் பண்றீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டு அப்படியே மேல போற மாரி போகும். மேல போற மாரி போயிட்டே இருக்கும். அப்படியே என்ன பண்ணும் மார்க்கெட்டு, அப்படியே மேல போகும். மேல போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு 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 இன்னொரு ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ணலாமா அப்படின்னு நெனச்சு, ஒரு ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட் வர மாரி ஒரு என்ட்ரி குடுப்போம். ஒரு டார்கெட் வச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரூ. 1000 வேணும் அப்படின்னு நெனச்சு நம்ப போவோம். போன உடனே இது என்ன பண்ணும், ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி தான். கிட்டத்தட்ட போகும். ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் வரைக்கும் போயிடும். ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் வரைக்கும் மார்க்கெட் மேல போகும். அப்படியே என்ன பண்ணும், திரும்ப கீழ வந்துரும். இப்படி மேல போற மாரி போயிட்டு, அப்படியே என்ன பண்ணும், கீழ வந்துரும். கீழ வந்துட்ட உடனே, நம்மளுடைய அந்த இந்த 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 ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ரூ. 500 அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க அந்த நேரத்திலேயே வந்து ஆ ஆ உங்க மனச கண்ட்ரோல் பண்ணி நீங்க எக்ஸிட் பண்ணீங்கன்னா, அந்த ரூ. 5000ல மிச்சம் இருக்கிறது ஒரு ரூ. 3000 அப்படின்னு வந்துச்சுன்னா கூட, நீங்க என்ன பண்ணணும், நம்ம தப்பிச்சிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் கீழ வந்து மேல போவும் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அப்படியே டக்குனு கீழ போயிடும். அதுவும் இல்லாம நீங்க எ அ ஒரு சில வாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப வந்து லைக் இப்ப மார்க்கெட் வந்து இப்ப ஒரு ரூ. 100ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஸ்டாக்கோ, ஆப்ஷனோ. நீங்க என்ன பண்ணுவீங்க, ரூ. 105ல செல் போடுவீங்க. ஆல்ரெடி நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூ. 105ல செல் போடுவீங்க. அது என்ன பண்ணும்னா, 100லேருந்து அப்படியே என்ன பண்ணும், 95க்கு போகும். 95க்கு போகும். 95க்கு போன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, 100ல செல் பண்ண போடுவீங்க. 100ல செல் பண்ணா என்ன நடக்கும், திரும்ப அது 90க்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்க 95ல போடுவீங்க. ஸோ நீங்க இப்ப 95ல போடுவீங்க. 95ல போட்ட உடனே மார்க்கெட் என்ன பண்ணும், ரூ. 80க்கு போயிடும். ஸோ இப்படி தான் அப்படியே வந்து நம்ம ஆர்டர சேஞ்ச் பண்ண அது பாட்டுக்கு அப்படியே கீழ இறங்கி போயிட்டே இருக்கணும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் என்ன பிரைஸ்ல இருக்கோ, இப்ப ரூ. 80ல இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 80லயே போடணும். அந்த ரூ. 80லயே போட்டீங்க அப்படின்னா, செல் ஆயிடும். உங்களுடைய லாஸும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஏன்னா, நான் இந்த தப்ப நெறைய தடவ பண்ணியிருக்கேன். மார்க்கெட் பயங்கர வயலன்ட்டா பிஹேவ் பண்ணும்.
ஸோ இது நிறையா லாஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ 95ல் ட்ரேட் ஆயிருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். 95ல் ட்ரேட் ஆயிருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க, 95லே போடுங்க. மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க, 95லே போடுங்க. ஏன்னா, இ இப்படி தான் நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, அப்படியே சும்மா சடால்னு அப்படியே கீழ போயிட்டே இருக்கும். நம்ப என்ன பண்ணுவோம், பெரிய லாஸ் வந்து பிக் லாஸ் வரும் நம்மளுக்கு. பெரிய லாஸ் வரும். நம்மளோட ப்ராஃபிட்டும் போயிட்டு, நம்ப அ அ ஆல்ரெடி நம்ம அக்கவுண்ட்ல இருக்க அந்த அக்கவுண்ட்ல இருக்க காசும் போயிடும். ஸோ, இப்படி தான் நம்ம பண்ணணும். ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ்ல இந்த மாரி நடக்கும். பட் ஈக்விட்டில அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா, ஈக்விட்டில கொஞ்சம் பொறுமையா தான் போகும். ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது அப்படியே ரொம்ப வேகமா போகும். அதனால அத இந்த மாரி அ நான் பண்ண தப்ப யாரும் பண்ணாதீங்க. 95ல வந்துச்சா, நீங்க என்ன பண்ணுங்க, 100ல போடவே போடாதீங்க. ஸோ, 100ல போடவே கூடாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் நாட் அட்வைசபிள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 100ல போடாதீங்க. 95ல வந்துச்சா, இதிலயே 95ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கா, இதிலயே இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதான் என்னோட அட்வைஸு. அ ஓகே. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆக்சுவலி. எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. நான் இது மாரி தான் நெறையா லாஸ ஃபால் பண்ணுவேன். நான் இந்த வீடியோல சொல்றேன் அப்டின்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். வேற யாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து ப்ராஃபிட் பெரிய லெவல்ல பண்றேனா அப்டின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்டின்னா, நானும் ஆவரேஜ் ட்ரேடர் தான். பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடையாது. ஓகேங்களா? நான் பண்ண தப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டு. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? ஓவர் ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தோம். அவாய்ட் பண்ணுறது எப்படி? அவாய்ட் பண்ணுறதுனா எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்ல 2 ட்ரேடு அதோட வந்துடணும். அதுவும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே எல்லா ப்ரோக்கரேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ண பண்ண நம்மளுக்கு தான் லாஸ் அதிகம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணால் லாஸ் தான். மார்க்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓவர் ட்ரேட் பண்ண தான் தூண்டும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓவர் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் நம்ம போட மாட்டோம். கண்டிப்பா போட மாட்டோம். ஏன்னா, நம்மளுக்கு தான் 10 பாயிண்ட்ல வெளில வரலாம்னு சொல்லில முடிவு பண்றோம். 10 பாயிண்ட்டுக்கு நம்ம 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுற மாரி இருக்கும். இது வந்து அ இது டார்கெட்டு. இது ஸ்டாப் லாஸு. என்னது? 10 பாயிண்ட் டார்கெட்டு, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. 5 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போமா? கண்டிப்பா வைக்கவே மாட்டோம். ஏன்னா 10 பாயிண்ட் தானே டக்குனு ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் அங்க தான் அந்த கேட்ச்சே இருக்கு. மாட்டிக்குவோம். ஓவர் ட்ரேட் செய்வதால் புரோக்கருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும் நன்மைகள். டெஃபனட்டா அவங்களுக்கு தாங்க நன்மை. ஏன்னா, புரோக்கர் இருப்பான். நம்ப ஃபியூச்சர்ஸ்லயே பாருங்களேன், ஃபியூச்சர்ஸ்ல பாருங்க, ஆப்ஷன்ஸ்ல பாருங்களேன். ஒரு ட்ரேட் எடுத்தா ரூ. 40 புரோக்கரேஜ் மட்டுமே. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக செபி, எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி அது இதுன்னு சொல்லி ஆ அது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 20 ரூ. 5 அப்படின்னு சொல்லி போடுவானுங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா, ஒண்ணு பை பண்ணும், அப்புறம் செல் பண்ணணும். ஸோ இது மொத்தமா சேர்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 20,000க்கு ஒரு லாட்ட பை பண்ணி செல் பண்றீங்க அப்படின்னா, அதுவே 40 ஒரு ரூ. 60 கிட்டத்தட்ட 40 40 டூ 50 கண்டிப்பா 40க்கு மேல 60 இல்ல 50க்குள்ள இருக்கும். ஸோ இப்படி நம்ப இதுலயே அவனுங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெரோதா இருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? ஜெரோதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரோதா. இவன் ஒரு புரோக்கரேஜ். இவனா நம்பர் 1 புரோக்கரேஜ். ஆக்சுவலி இவன் என்ன சொல்றாங்க, நம்பர் 1 சொல்றாங்க. இவன்கிட்ட நெறைய ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால இவன நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவனும் நம்மள மாரி ஒரு ட்ரேடரா இருந்தவன். நெறைய லாஸ் பண்ணான். இந்த மாரி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு, அப்புறம் யாரு வின் பண்றாங்கன்னு பார்த்தா, புரோக்கர் தான் வின் பண்றான். அவன் என்ன பண்றான்? ஒண்ணுமே கிடையாது. ஆ ஆ கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பை செல் ஆர்டர் போடுவாங்க. அத அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்எஸ்சி, பிஎஸ்சி கிட்ட குடுப்பான். இவங்க கிட்ட இருந்து ஒரு சார்ஜ் வாங்கிப்பான். நம்மள மாரி புரோக்கர் ரீட்டெயிலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து சார்ஜஸ் வாங்கி இப்போ அவனும் ஒரு ஒரு மில்லியனர் மாரி ஆயிட்டான். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் வச்சாங்க. அப்போ வந்து இவனும் அதுல கலந்துக்கிட்டான். ஸோ இவங்க பேர் வந்து நிதின் காமத். ஸோ இவன் வந்து இவர் வந்து அந்த மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணாரு. இப்போ இவரும் ஒரு பல கோடிக்கு அதிபதி. ஓகேங்களா? இதுல இவர் எப்படி ஏர்ன் பண்ணாரு? ஜஸ்ட் சிம்பிள். என்ன பண்ணாரு? நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து நிறைய ட்ரேட் பண்ணினே இருப்பாங்க. இவரோட அக்கௌண்ட்ல காசு ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இவங்க என்ன பண்ணாங்க?
நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதாவது நிதின் காமத் வந்து நம்மள மாதிரி ட்ரேட் பண்ணாரு. ட்ரேட் பண்ணி நிறையா லாஸ் பண்ணாரு. லாஸ் பண்ணிட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா புரோக்கர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கவங்க ட்ரேட் பண்ணால் நிறைய அந்த எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறாங்க. இதே மற்ற ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் எல்லாம் கம்மி. நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நார்த் இந்தியாஸ் இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்குது அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர் தென் நம்ம தமிழ்நாட்டை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாம் பார்த்துடும். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு புரோக்கருக்கு தான் நன்மை, நம்மளுக்கு நன்மை கிடையாது. இதில் என்ன ஒரு கேட்சு அப்படின்னா, நம்ம இதில் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுங்க, யாரெல்லாம் டேக்ஸபிள் இருக்கீங்களோ இதுக்கும் சேர்த்து தான் டேக்ஸு அங்கே தான் இருக்குது மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க இல்லை டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக மற்றவங்க, ஆக்சுவலி இது நாட் அட்வைசபிள், நீங்கள் இதுக்கும் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஐடிசி ட்ரெண்ட் லைன் வரைவது, அப்புறம் பிரேக் அவுட்டு நிஃப்டி. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் எப்படி ட்ரெண்ட் லைன்லாம் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே, ட்ரெண்ட் லைன் வரைவது. ஓகே, ஸோ இது ஐடிசியோட சார்ட்டு. என்ன சார்ட்டு? டே சார்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது வீக்லி எடுத்துப்போமே. ஏன்னா வீக்லியில தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் நம்மளால் பார்க்க முடியும் ட்ரெண்ட் லைனில். அது நல்லாவும் இருக்கும் வரைய. ஓகே, ஸோ நம்ம எதுலேருந்து வரைய போகிறோம் ட்ரெண்ட் லைனு? ஓகே, நம்ம 2023 வரையுமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஓகே, ஸோ எங்கே இருக்குது சைட்டில் ட்ரேடிங் வியூ. இது வந்து ட்ரேடிங் வியூ டெர்மினல். இதில் நீங்கள் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் டச்சஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இந்த மாதிரி மேக்ஸிமம் டச்சஸ் வந்து நம்ம வரைய ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கிற மெயின் மேட்ரு. மற்றபடி பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கீழே போன மாதிரி இருக்குது. ஓகே, இதையும் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். ஏன்னா இந்த ட்ரெயின் லைனை இங்கே போயிட்டு முட்டிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை தாண்டி மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒன்று வரையலான்னு நினைக்கிறேன். இங்கே 1 2 3 அப்படி இல்லையா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி. ஓகே, இது நல்லா இருக்குல்ல, பார்த்துக்கங்க. 2 டச் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகுது இங்கே. ஓகே, இப்படி தான் வரைய போகிறோம். ஓகே, இதுதான், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இப்படி தான் வரைவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? இங்கே ஒரு டச்சு கொடுத்துருக்கான், அப்படியே கீழே வந்திருக்கான், திரும்ப மேலே போய் இதே டச்சில் கொடுக்குறான். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் இப்போ எப்படி நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கலாம்? இது வந்து டேக்கானது, சாரி வீக்லிக்கானது. இப்போ நம்ம டேக்கானது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இதில் என்ன பேட்டர்ன் வரையிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் பேட்டர்ன் வரைய முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். இதில் பெருசாக வரையிறது. ஓகே, லெட்ஸ் வரைவோம். ஓகே, இப்படி ஒன்று இருக்குது. நம்பர் ஆஃப் டச்சஸ் 1 2 3 3 டச்சு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மளோட டார்கெட் என்ன, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ். ஓகே, அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பிஹேவ் ஆகும்.
அது எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. எத்தனை டச்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை டச்சஸ் இருக்கு? ஹைலைட்டரா ப்ரஷ் பாருங்க. 1 2 3 4. ஸோ இத்தனை டச் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா மார்க்கெட் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட் வந்து எவ்வளோவா இருக்கணும்? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல 520. ஆமாம். வேற ஓகே. ஸோ 520 இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து வந்து டார்கெட்டு இங்கே தான். இங்கே வந்து திரும்ப வந்து கீழே வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கூட திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா மார்க்கெட் இதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேலே சரன்லாம் மேலே போகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போகுது அப்படின்னா இப்படி வந்து இப்படி தான் போகும். ஸோ இது இருக்குல்ல, இது கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹை போயிட்டு திரும்ப கீழே கண்டிப்பாக வருவான். கீழே வந்துட்டு திரும்ப மேலே போவான். இன்கேஸ் அவன் கீழே வராமல் மேலே போகிறான்னு உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வருவான். லைக் இங்கே 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 போயிருக்கான் பாருங்களா. இப்படி மேலே போயிருக்கானா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே என்ட்ரி கொடுத்தோம்னா திரும்ப கீழே வருவான். கீழே வந்துட்டு அப்படியே கீழே போயிட்டான் பாருங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இங்கே பிரேக் ஆகிற மாதிரி அப்படியே பிரேக் ஆகும். ஓகேங்களா? இங்கேருந்து இதோ மேலே போயிருக்கான் பாருங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதோட ட்ரெண்ட் லைன் சாரி ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரைவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பிரேக் ஆனால் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி என்ட்ரி கொடுங்க, பிளைண்டாக என்ட்ரி கொடுக்காம. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50 என்ன இதுவில் இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே இருக்கான் நிஃப்டி. ஓகே. நிஃப்டி ஆல்ரெடி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக வரையில போல். ஐ ஓகே. லெட்ஸ் சி மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி வரைஞ்சதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? அங்கே பார்த்தீங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இது பிரேக் பண்ணியிருக்கேன், அப்படியே மேலே போயிருக்கான் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்களா? அழகாக ஒரு சப்போர்ட் கரெக்டாக கொடுத்துருக்கான் பாருங்கள். இங்கேருந்து திரும்ப இங்கே மேலே போயிருக்கான், அப்படியே மேலே போயிட்டு திரும்ப இங்கே திரும்ப இங்கே அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருந்திருக்கான் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது பிரேக் ஆன உடனே அப்படியே கீழே வந்து திரும்ப. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை முதல்ல லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த என்ட்ரி எக்ஸிட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இது வரைக்கும் போயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இங்கே பிரேக் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே வந்திருக்கும். நீங்கள் கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் வந்து பழசு. ஓகே. இப்போ எப்படி இருக்கான்னு பார்ப்போம் மார்க்கெட்டு. இப்போ இப்படி வரையணும். ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் சி. நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மட்டும் பார்க்காம இண்டிகேட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் வச்சுக்கோங்க ஞாபகத்தில். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல பார்த்தீங்கல்ல, என்னென்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் அப்படின்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போவே என்ட்ரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் ஆகிருக்கு, பிரேக் ஆகிட்டு திரும்ப கீழே வந்திருக்கான் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் அடிச்சராலும் கீழே வந்துடும் சட்டுன்னு. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது இந்த மார்க்கெட் இங்கே இருக்கா, இதான் இதோட ஹை. அதாவது ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வருதா, இது பிரேக் ஆகுதா இந்த இடத்துல, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். கீழே போயிட்டு மார்க்கெட் மேலே வரும். இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது இங்கே என்ட்ரி கொடுக்கணும்.
இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகேங்களா? தயவுசெய்து இதில் இன்ட்ராடே பண்ணாதீங்க ட்ரெண்ட் லைனை. இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஓகே, 2-3 மாதத்துக்கு அப்புறம் வாங்கி வைக்கணும். ஃப்யூச்சரில் இருக்கிற ஆப்ஷன் தான் வாங்கி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேலே வாங்குறீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ற மாதிரி லாங்காக போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இது செட் ஆகும். நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா இது செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இது பார்த்தாலே ஏன்னா திடீர்னு கீழே போயிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா உடனே என்ட்ரி கொடுக்காம இப்படி கீழே வந்து திரும்ப மேலே போகும் பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எப்பயும் வந்து இப்படி மேலே போய் போகுது, இப்படி இறங்கி இப்படி கீழே போகிறான் பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஐ மீன் இதுதான் இன்னைக்கு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிரேக் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருவேன். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ப்ராஃபிட் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப லாஸு. இந்த லாஸை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்ப கீழே போச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் நம்மளுக்கு லாஸ் தான். ஒரு சிலர் ஆவரேஜ் பண்ணுவாங்க, ஆவரேஜ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆவரேஜ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக காசு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 80%, 90%, ஏன் 100% காசு கூட உள்ளே இறக்கிடுவோம். ஏன்னா இறக்கிட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வருமே அப்படின்ற மாதிரி இறக்கிடுவோம் 100%. பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நம்ம கொஞ்சமாக தான் இருக்கணும். அது அப்போதைக்கு இருக்கிற மைண்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு மேலே போதா, திரும்ப இப்படி மேலே போகுது பாருங்கள். இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டு. ஸோ ஓவர் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தோம். ஓவர் ட்ரேடிங்னா என்னென்னா ஒரு நாளைக்கு நிறைய ட்ரேட் பண்ணுறது தான் ஓவர் ட்ரேடு. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ் தான் பணக்காரன் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பணம் கொடுப்போம், டேக்ஸ் கொடுப்போம். இந்த எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸு, எஸ்டிடி டேக்ஸு எல்லாத்தையும் டேக்ஸும் கட்டுவோம். ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். லாஸ் வந்தாலும் டேக்ஸ் கட்டணும். ஐ மீன் டேக்ஸ் இந்த சென்ஸ், லாஸ் வந்தாலும் எஸ்டிடி டேக்ஸு, அப்புறமேட்டு அந்த செபி டேக்ஸு, அப்புறம் சிஜிஎஸ்டி என்னவோ சொல்லுவானுங்க. அந்த லிஸ்ட்டில் தெரியும். நீங்கள் ப்ரோக்கர் நீங்கள் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸிக்யூட் ஆன ஆர்டரில் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம லாஸ் வந்தாலும் கட்டணும். அதான் அங்கே பெரிய சேலஞ்சு. ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நம்ம டேக்ஸ் கட்டியே ஆகணும். டேக்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஆர்டர் போடுறோமே அதுக்கான அந்த டேக்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் கட்டுற டேக்ஸ் வேறு. ஓகே காய்ஸ், இதுதான் இன்றைக்கி. ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை வேறு எதாவது பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 20% தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண சான்ஸ் இருக்குது, 80% லூஸ் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பத்திரம், ஜாக்கிரதை. ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா?